அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பூண்டு அறுவடை நான் பண்ண போகிறேன். இந்த பூண்டு வச்சு ஒரு 3 மாதம் ஆச்சுங்க. இந்த பூண்டோட தாளெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே காய ஆரம்பிச்சிருச்சு. உள்ள பூண்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். மண்ணை கிளறி பூண்டுங்கிறது வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நாட்டு பூண்டு இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து தான் நான் வந்து விதைச்சேங்க. விதைக்காக நான் எங்கேயும் போகலை. கிச்சன் தான் நமக்கு. மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு ஒரு மூலதனமாக இருக்கிறது நம்ம கிச்சன் தான். நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய பொருளை தான் எடுத்து நான் இதில் மோஸ்ட்லி அப்படி தான் வீட்டு தோட்டத்தில் பண்ணிகிட்ருக்கேன். கிடைக்காததான் நான் வெளியே வாங்கிக்கிறேன். சரிங்களா? இப்போ பூண்டு வளர்ப்பது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ வீட்டில் இருக்கிற வெள்ளை பூண்டு தாங்க விதைக்க போகிறேன். இந்த வெள்ளை பூண்டில் பிரித்து எடுத்து நல்ல இந்த பல்லுன்னு இதை சொல்லுவோம். இது தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டேன். இதில் பாருங்கள், இதுதான் வந்து அடிப்பகுதி, இது வந்து நுனிப்பகுதி. அதாவது இதில் தான் வந்து இந்த இலை வரும். இப்படி தான் நம்ம இந்த பொசிஷனில் தான் வந்து நம்ம நடணும். இப்போ நட்டுடலாம். கொஞ்சம் நல்லா 2 கேப் கொடுத்து இப்படி நட்டுருப்போம். இப்போ வந்து மண்ணை வந்து அப்படியே சும்மா களைச்சி விட்டுறலாம். பூண்டு நடவு செஞ்சு இன்னையோட 15வது நாளுங்க. இந்த பூண்டு வந்து ஒரு வாரம் கழித்து தான் நமக்கு அந்த சின்னதாக அந்த முளைச்சி வர்றது தெரிஞ்சுது. மற்ற விதைகளெல்லாம் ஒரு 4 நாள் 5 நாளையில் வந்துடும். ஆனால் இந்த பூண்டு வந்து ஒரு வாரம் கழித்து தான் அது முளைக்க ஆரம்பிக்குது. இது வந்து 2 வாரம் ஆன பூண்டு செடி. வெள்ளைப்பூண்டு நடவு செஞ்சு 3வது வாரம் ஆச்சுங்க. இது வந்து பசலைக்கீரை வந்திருக்குது. இதை எடுத்துடலாம். இப்போவே வர இந்த சின்ன சின்ன களைச்செடிகள் எல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள், பாகக்காய் வந்துருக்குது. இதெல்லாம் நம்ம கம்போஸ்டில் போடுறது தான். இப்போ இதுக்கு வந்து நம்ம வேப்பெண்ணெய் கரைசல் கொடுத்துடலாங்க. 3 வாரம் ஆச்சு. முளைச்சி வரும்போதே கொடுத்துருக்கணும். நான் கொடுக்கல, மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால. நம்ம கரைசல் கொடுத்தாலுமே அது மழை தண்ணியில் வேஸ்ட்டாக போயிடணும். இப்போ மழை இல்லைங்க, அதனால் நான் கொடுக்குறேன். ஈவினிங் டைம் கொடுக்குறேங்க. ஒரு லிட்டருக்கு 5 ml வேப்பெண்ணெய் கரைசலும் நீம் ஆயில் சோப்போட மிக்ஸ் பண்ணி இப்போ ஸ்ப்ரே பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து 25 நாள் ஆச்சு போட்டு. இதில் இருக்கிற களைகளெல்லாம் எடுத்துடலாம். ஒவ்வொரு வாரமும் இந்த களை செடிகளெல்லாம் நம்ம எடுத்து விட்டால் தான் சத்துக்களெல்லாம் வந்து அந்த செடிக்கு போகும். அப்புறம் இதுலேயும் வந்து நான் வந்து நிறைய அந்த வீட்டு காய்கறி கழிவுலாம் போட்டிருக்கிறேன். அதெல்லாம் பறந்து போகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டைல்ஸு நம்மகிட்ட என்ன இருக்கோ, தேங்காய் தொட்டி இருந்தால் அது போடலாம். சின்ன சின்ன டைல்ஸ், உடஞ்ச டைல்ஸ்லாம் வச்சு இது போட்டிருக்கேன். ஏன்னா நான் எங்கள் கோழியும் கிளறி, இந்த சேவல் இருக்கானே அவனும் கிளறி விட்டுருவான். அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கேங்க. இதோ மண்ணும் காயாமல் இருக்கும். இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், மண் வந்து செக் பண்ணிக்கணும், ஈரம் செக் பண்ணிக்கணும். அந்த ஈரப்பதமாக இருக்குது பாருங்கள். தண்ணி ரொம்ப சொதன்னு இருக்கக்கூடாது. இந்த கிழங்கு வகைகள், இந்த மாதிரி ஆனியன், கார்லிக்கு, ஜிஞ்சர், இதுக்கெல்லாமே வந்து தண்ணி வந்து நம்ம தேங்காய் பார்த்துக்கணும். அவ்வளோதான். 1.5 மாதம் ஆச்சுங்க இன்னையோட. ஒரு வாரம் வந்து களைச்செடிகள் எடுக்காம விட்டால் நிறைய வந்துருச்சுங்க. புல்லு செடி பாருங்க எவ்வளோ தூரம் பரவி இருக்குன்ட்டு. மண்புழு இருக்குது இதில். புல்லு பார்த்தீங்கன்னா வெங்காய செடி மாதிரியே இருக்கு பாருங்க. ஆனால் புல்லு கம்ப்ளீட்டாக பாருங்க இவ்வளோ எடுத்துருக்கோம். ஒரு வாரம் விட்டதுனால இவ்வளோ களைச்செடிகள் வளர்ந்து நிற்கிது. கொஞ்சம் நல்லா அந்த தோகையெல்லாம் காய ஆரம்பிச்சிருச்சு. அறுவடைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. மழை வேறு பெஞ்சிட்டு இருக்குது. அந்த பூண்டு வெங்காயத்துக்குலாம் தண்ணி தேங்கக்கூடாது. ஆனால் நம்ம க்ரோ பேக்கில் ஹோல்ஸ் இருக்கிறதுனால ஓடிடுது, தேங்கி நிற்கிறது இல்லை.
நீங்கள் அறுவடை எடுத்துடலாங்க. என்னடா செடியெலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு பார்க்குறீங்களா? அதாவது இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் பொறுத்தளவுக்கு நல்லா கீழே வந்து அது அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா அதோட இலைகள், அதாவது இதோட தாள் அப்படிம்போம், இதெல்லாம் வந்து காஞ்சிரும். இப்படி காஞ்சது தான் நமக்கு வந்து அடையாளம். அதை வச்சு தான் நான் எடுக்கிறேன். இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைமுங்க. பார்ப்போம் எப்படின்னு. இப்போ இதில் இருக்கிற அந்த வேண்டாத இந்த களைச்செடிகள்லாம் எடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். தண்ணியே விடலை. நேற்று மழை வந்துச்சு, அதில் பார்த்திங்கன்னா நனைஞ்சது தான். ஏன்னா அறுவடை செய்யும் போது இந்த கிழங்கு வகைகள் அப்புறம் இந்த மாதிரி பூண்டு வெங்காயத்துக்கெலாம் நம்ம வந்து தண்ணி விடக்கூடாது. அது நான் பார்த்ததில்ல, சரிங்களா? அனுபவம் வந்து இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். இதை எடுத்துடலாம். அப்போ தான் வந்து பூண்டு செடி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒவ்வொரு செடியவே காணோம். நிறைய மழை பெஞ்சதுனால அந்த தாளெல்லாம் அழுகி போயிடுச்சு. இப்போ கீழே பூண்டு மட்டும் இருக்கும். நம்ம அந்த மண்ணை கிளறி தான் பார்க்கணும். செடி இருக்கு இல்லைங்களா, பூண்டு செடி, அதுக்கு கீழே பார்த்துடலாம். மற்றதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இருக்குது, பூண்டு இருக்குது. பார்த்தீங்களா, பூண்டு தெரியுது பாருங்க. இது 3 மாதம் ஆச்சு. இதெல்லாம் அப்படியே காய ஆரம்பிச்சிருச்சு. நீ இதுக்கு மேலே விட்டால் சரி வராதுன்னு நான் எடுக்கிறேன். கிடச்சிச்சு பூண்டு. இதோ பூண்டு மேலாலேயே இருக்குது. பரவாயில்லைங்க, அதிகமாக நான் கவனிக்கல. இந்த மண்ணில் வந்து ஒரு பாதி சத்து தான் இருந்திருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வேற ஒரு செடி வச்சது, என்ன செடி வச்சுன்னு எனக்கே மறந்துடுச்சு. பாருங்க, நமக்கு ஒரு குறை இல்லாமல் கொடுத்துருக்கு பாருங்க. தோண்டும் போதே அப்படியே வெள்ளை கலர்ல தெரியுது பாருங்க.